பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு கர்த்தர் நம்ம கூட பேச விரும்புகிறாரு. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட ஒரு காரியத்தை அவர் எதிர்பார்க்கிறார். என்ன காரியம்? அவருடைய எல்லா காரியங்களிலும் அவருடைய பிள்ளைகள் தாகத்தோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி தேவனுடைய வார்த்தையை கேட்பதிலே, ஜெபிப்பதிலே, ஊழியம் செய்வதிலே, ஆராதிப்பதிலே தாகமாக இருக்கும் பொழுது அதற்குரிய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் அவர் கரத்தில் நம்மிடத்தில் வரும். இன்றைக்கு ஒரு தெய்வ வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 44:3. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆண்டவர் ஊற்றி நம்மளை நிரப்புகிற தேவன். ஆனால் யார் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஊற்றப்படும், யார் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் ஊற்றப்படும், யாருடைய வறண்ட வாழ்க்கை செழிப்பாய் மாறும்? தாகத்தோடு இருக்கிற ஒரு மனிதனுடைய, ஒரு மனுஷியுடைய வாழ்க்கையில இவைகள் எல்லாம் நடக்கும். அன்பு தேவ பிள்ளையே, நம்மிடத்துல தாகம் இருக்கிறதா? கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறதுக்கு ஒரு தாகம் இருக்குதா? கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படி ஒரு தாகம் இருக்கிறதா? ஜெபிப்பதற்கு ஒரு தாகம் இருக்கிறதா? அந்த வாஞ்சையும் அந்த தாகத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு தாகம் இருக்கிறதோ அந்த மனிதனால் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும். எந்த மனிதன் இந்த வேத வசனங்கள் மேல் தாகமாய் அதை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் அவர்களோடு பேசும், அற்புதம் செய்யும். எந்த மனுஷன் ஜெபிப்பதற்கு வாஞ்சி உள்ளவனாய் தாகத்தோடு ஜெப நேரத்தை தேடி ஓடுகிறானோ அந்த மனுஷனுடைய ஜெபம் ஜெயமாய் மாறும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தான வாழ்க்கையிலும் இந்த தாகம் இருந்தது. தாவீது சொல்லும்பொழுது, மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்முடைய சமூகத்துக்காய் கெஞ்சுகிறது, கதறுகிறது, தாகமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஆண்டவர் நம்மை ரட்சித்து அபிஷேகித்து அவரோட பிள்ளையாய் வைத்திருக்கிறார். அவரை தேடுவதிலே ஒரு தாகம், அவருடைய வார்த்தையை தியானிப்பதிலே ஒரு தாகம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதிலே ஒரு தாகம், ஆண்டவருடைய நாமத்தை புகழ்வதிலே ஒரு தாகம், முழங்காலில் நின்று ஜெபிப்பதிலே ஒரு தாகம், உபவாசிப்பதில் ஒரு தாகம். இப்படி எல்லா காரியத்திலும் ஒரு தாகத்தோடு கூட தெய்வ சமூகத்தில் நாம வாழ்வோமானால் நிச்சயமாக நம்முடைய சந்ததி மேலே கூட அந்த அபிஷேகம், அந்த ஆசீர்வாதம், நன்மைகளும் போய் சேரும் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. நீங்க எப்படி மாற போறீங்க? ஒருவேளை ஒரு நிர்விசாரமா ஏதோ கடமைக்கு ஒரு ஜெபம், கடமைக்கு சர்ச்சுக்கு போறேன், ஏதோ ஆராதிக்கிறேன், ஏதோ பைபிள்ல ஒரு வசனம் வாசிக்கிறேன், இப்படி உங்க வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருந்தால் தேவன் உங்களை நிரப்ப முடியாது. தேவன் உங்கள் வாழ்க்கையிலே நன்மைகளை ஊற்ற முடியாது, வல்லமையை ஊற்ற முடியாது, அபிஷேகத்தை ஊற்ற முடியாது. எந்த மனுஷனிடத்தில் தாகம் காணப்படுகிறதோ அவன் நிரப்பப்படுவான். நீங்க நிரப்பப்படணும் விரும்புறீங்களா? தாகத்தோடு கர்த்தரை தேடுங்க. நிச்சயமாய் உங்களுக்கும் இந்த நன்மைகள் வந்து சேரும் என விசுவாசிக்கிறேன். ஜெபிக்கலாமா? இரக்கம் நிறைந்தவரே, ஆண்டவரே, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்திலே ஆறுகளை ஓட பண்ணுவேன்னு சொன்னீங்களே. தாகத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஜெபமும் கேட்கப்படட்டும். தாகத்தோடு வார்த்தையை தானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு வார்த்தையின் மூலமாய் பேசும். தாகத்தோடு ஆராதிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் விடுதலை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்படியே செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.